18ஆம் நாள் பாரத போர் முடிவுக்கு வந்தது. பீமனால் தொடைகள் பிளக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தான் துரியோதனன். தரையிலிருந்து எழுந்து கொள்ள முடியாமல் குமுறும் கோபத்துடன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு 2 கைகளாலும் பூமியை அடித்து புழுதியில் புரண்டு கொண்டிருந்தான் துரியோதனன். மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவனுடைய உடலை தின்பதற்காக கழுகுகளும் நரிகளும் அங்கே சூழ்ந்து காத்து கொண்டிருந்தன. துரோணரின் மகனும் துரியோதனனின் நண்பனுமான அஸ்வத்தாமன் அங்கே ஓடோடி வந்தான். உயிர் போகாமல் மரண வலியுடன் துடிதுடித்துக் கொண்டிருந்த துரியோதனனை கண்டான். அவன் நிலையை காண சகிக்காமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். கோபத்தினால் சிவந்த விழிகளுடன் ஆக்ரோஷமாக சொன்னான், துரியோதனா, என்னுடைய தந்தை துரோணர் கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது கூட நான் இத்தனை வேதனை அடையவில்லை. ஆனால் உன்னை இந்த சூழலில் பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் எரிமலையாக கொதிக்கிறது. சத்தியமாக சொல்கிறேன்,